கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். மறுபடியும் நம்ம இந்த நாளிலே சந்திக்கத்தக்கதாக தேவன் தந்த கிருபைக்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். நம்முடைய மத்தியிலும் சகோதரி வந்தனான்னு சொல்லிட்டு அவங்க ஷீஸ் அ யங் graduate engineer from Tirunelveli. She has joined. So I really appreciate people who are praying for this Bible study and then encourage பண்ணி இவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்களுடைய ரூம்மேட் பிரேமலதான்னு சொல்லிட்டு. Last week she was reading the scriptures on a Thursday, so I was very happy. And others are busy, but anyway, God is good. I'm so happy that we can have one more study in this week. Let's pray together. அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். மறுபடியும் இந்த வாரத்திலும் ஒரு வேதாகம புஸ்தகத்தை படிக்கத்தக்கதாக நீ தருகிற வாய்ப்புக்காக ஸ்தோத்திரம். ஒருவேளை எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ், கிராஜுவேட்ஸ், ஸ்டாஃப் எல்லாருமே கர்த்தாவே பிஸியாக மினிஸ்ட்ரியின் காரணமாக இருந்தாலும் கூட ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் வாஞ்சோடு வந்து சேர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தையை நாங்கள் படிக்கும் பொழுது விடுதலையை தாரும் ஆண்டவரே. அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்கும் எங்களுடைய ஊழியத்திற்கும் மிகுந்த பிரயோஜனமா இருக்க உதவி செய்யும். உம்முடைய வார்த்தையை கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஜாஷுவா என்ற பெயருடைய அர்த்தம் என்னவென்றால் தேவன் ரட்சிக்கிறவர். God is salvation. தேவனே ரட்சிப்பு என்ற வார்த்தை தான். அதனால நம்ம டக்குன்னு புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய காரியம், ஜாஷுவாவும் ஜீசஸும் ஒரே நேம் தான். ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல வந்து ஹீப்ரூல ஜாஷுவான்னு சொல்லிட்டு கொடுக்கப்படுகிறது. இங்க நியூ டெஸ்டமெண்ட் டைம்ல ஜீசஸ் கொடுக்கப்படுகிறது. இன்ஃபேக்ட் ஹீப்ரூ நேம் பார்த்தாவே ஏசுவா, ஏசுவா, ஏசு. நம்ம தமிழ்ல வந்து யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள் வந்து ரொம்ப க்ளோசர் டு ஹீப்ரூவா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜேக்கப், இங்கிலீஷ்ல வந்து ஜேக்கப்னு போட்டிருப்பாங்க, தமிழ்ல வந்து யாக்கோபுன்னு போட்டிருக்குது. காரணம் ஹீப்ரூல வந்து யாக்கோபு அப்படிதான் வரும். அதே போலதான் ஏசுவா, ஏசு, அது எல்லாமே ஹீப்ரூ நேம் ஃபார் ஜாஷுவா. இந்த புஸ்தகத்துக்கு ஒருவேளை ரட்சிக்கிறவர் என்ற ஒரு மீனிங் வராம இருந்தாலும் கூட ஜாஷுவா குறித்து நம்ம பார்க்கும் பொழுது ஸ்பிரிச்சுவல் வார்ஃபேருக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள். ஜாஷுவா புக்கை படிச்சோம்னா ஒரு வார்ஃபேர் இருக்குது. அதே மாதிரி என்ட்ரிங் இன்டு விக்டரி, அதுதான் மெயின் மெசேஜா நம்ம பார்க்கிறோம். மோசேயை வந்து விடுவித்து, யாத்திராகமும் விடுவித்து மக்களை வெளியே கொண்டு வந்தான்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அதை தொடர்ந்து யோசுவா அந்த தேவன் அழைத்த தேசத்துக்குள்ளாக அழைத்து கொண்டு போய் விடுறதுதான் மெயின் மெசேஜ். நீங்க அந்த ஓவர் வியூவும் பார்த்துருப்பீங்க, நான் திட்டமா நம்புறேன். ஸோ ஜாஷுவா புக் இமீடியட்டா கனெக்ட் ஆகக்கூடியதை நம்ம பார்க்கலாம். ஆகமங்கள் முடிந்து அல்லது மோசையோட காலம் முடிந்த பிறகு அதனுடைய தொடர்ச்சியாக இருக்கக்கூடிய காரியத்தை தான் நம்ம ஜாஷுவால பார்க்கிறோம். சம் மெயின் தீம்ஸ் பார்த்தோம்னா, நியூ லீடர், அது வந்து நம்ம கண்டிப்பா பார்க்க வேண்டிய ஒரு காரியம். எங்கேயுமே, அதாவது சர்ச்சா இருந்தாலும் சரி, ஆர்கனைசேஷன்ஸ் மற்ற இடத்துல பார்க்கும் பொழுது நியூ லீடர்ஷிப்பை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எல்லாமே வி ரெஃபர் டு ஜாஷுவா. அதே மாதிரி போய் வெற்றி சிறந்து செட்டில் ஆனது, பாலஸ்தீன தேசத்துல செட் ஆனதுக்கு வந்து வேதத்துல ஜாஷுவா தான் அந்த காரியத்தை செய்து முடித்தார் என்ற தீம் வந்து ரொம்ப கிளியரா இருக்க நம்ம பார்க்கலாம். Exodus talks about how God led his people out of the land of bondage, while Joshua tells us how he led his people into the land of blessing. Land of bondage ல இருந்து வெளிக்கொண்டு வந்தது எக்ஸடஸ், and land of blessingsக்கு உள்ள கொண்டு போனது வந்து ஜாஷுவா. So that's a very good comparison between Exodus and Joshua books நம்ம பார்க்கலாம். இதை வந்து ரொம்ப நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு பார்க்கறதோட இன்னும் வர நாட்களை பார்க்க போறோம். குறிப்பா நாளைக்கு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் சொல்றாரு, அவ்வளவு அழிச்சிருன்னு சொல்லிட்டு, நீ அழிச்சிட்டு நீ கானான் தேசத்துக்குள்ள நீ போகணும்னு தான் அவருடைய கட்டளை மாதிரி இருக்குது. ஆனாலும் அங்க அவுட் சைடர்ஸா இருக்கிறவங்க, அதாவது தேவனுடைய ஜனங்களா இல்லாதபடிக்கு அவுட் சைடர்ஸா இருக்கிறவங்களையும் தேவன் ரட்சிக்கிறதையும் தேவன் அவர்களை
இவர்களோடு சேர்த்துக் கொள்வதையும் பார்க்கிற பொழுது ஆச்சரியமா இருக்குது. எஸ்பெஷலி ராஹாப். எல்லா விதங்களிலும் நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது இட் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள். ஷி வாஸ் அ ப்ராஸ்டிடியூட் அண்ட் ஒரு யூதனுக்கு வந்து ஒரு பெண் சொல்லும் பொழுது ஒரு சான்ஸே கிடையாது. இப்படிலாம் நிறைய அவங்க மற்ற சமயத்தை சேர்ந்தவங்க அதெல்லாம் பார்த்தாலும் கூட ஆண்டவர் ராகாபின் மூலமாக செய்த ஒரு பெரிய மகத்துவமான காரியங்களை சரித்திரத்துல வாசிக்கிறோம். டு தட் லெவல் ஜீசஸ்னுடைய ஜீனியாலஜியும் ராகாப்ல இருந்து வரதை நாம் பார்க்க முடிகிறது. இன் தட் வே ஒரு அவுட்சைடர் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வருவது வந்து இதுல ரொம்ப அழகா கொடுக்கப்பட்டது நம்ம பார்க்கலாம். அதே நேரத்துல ஒரு இன்சைடர் தேவனுடைய ஜனத்துக்குள்ளாகவே இருந்து பாவம் செய்யும் பொழுது அவன் கொல்லப்பட்டதையும் நம்ம பார்க்கிறோம். ஆகான குறித்து நம்ம பார்க்கும் பொழுது அதை பார்க்கிறோம். ஸோ அவுட்சைடர்ஸ் இன்சைடர்ஸ் சொல்லி பார்க்கும் பொழுது நமக்கு வந்து நம்ம ஆளு நம்ம இவங்க சொல்லி அவங்க வச்சுக்கோன்னு சொல்ற மாதிரிலாம் யோசிப்போம். ஃப்ரம் காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இட்ஸ் நாட் லைக் தட். ரிப்பன் பண்ணக்கூடியவங்க காட்ஸ் பீப்புளா இருக்கலாம். பாவத்தில் இருக்கணும்னு ஆசைப்படுறவங்க அழிஞ்சுதான் போகணும். ஸோ தட்ஸ் அ வே இந்த பேசேஜும் பேசுகிறத நம்ம பார்க்கலாம். இந்த வேர்ட் இன்ஹெரிட்டன்ஸ், அதை போய் சுதந்திரித்துக் கொள்ளுதல் என்ற வேர்ட் வந்து 58 டைம்ஸ் வருதுதான். அவங்க கானான் தேசத்தை சுதந்திரிப்பதற்காக எடுத்தது. அதனாலதான் ஒரு EUEGF ஸ்டேட் கான்ஃபரன்ஸ், USAT கான்ஃபரன்ஸ் தீம் போ சுதந்திரி, போ சுதந்திரி, போய் இன்ஹெரிட் பண்ணுன்னு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காரியம். இன்ஹெரிட்டன்ஸ் 58 டைம்ஸ் வருது. நேச்சுரலா தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது வந்து ஒரு மெயின் மெசேஜாக நம்ம பார்க்கணும். இன்னைக்கும் நம்முடைய மினிஸ்ட்ரியில லோக்கல் லெவல்ல இருந்தாலும் சரி, அல்லது எப்படி இருந்தாலும், இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நம்ம ப்ரேயர்ல இருக்கிற பைபிள் ஸ்டடியில இருக்கிற சதீஷோட பேசிட்டு இருக்குன்னு சொன்னாங்க. எவ்ரி ஃபர்ஸ்ட் மண்டே தே மீட். அவங்க அலகாபாத்ல இருக்காங்க. அங்க இருக்கிற அந்த EU அண்ட் EGF ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணி தே ப்ரே. ஒரு ப்ரேயர் வாக் போக முடியாதனால they have a prayer meeting to inherit campuses. இன்னும் போய் சுதந்திரித்துக் கொள்ள இருக்க வேண்டிய கல்லூரிகள், இடங்கள், சென்டர்ஸ், காலேஜ் சென்டர்ஸ், இதை வைத்து ஜோம் பண்ணக்கூடியதுன்னு சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க they are going to pray now, few minutes கழிச்சு. So that's a very important message in the book of Joshua about inheritance. போய் சுதந்திரிக்கிறது குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. And not only that, in the promise, தேவன் கொடுத்த ப்ராமிஸ் சொல்லும் பொழுது அது வந்து ஃபார் ஆல் இஸ்ரேல் சொல்றது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்டாக ஒரு கமெண்டேட்டர் மென்ஷன் பண்றாரு. ஆல் இஸ்ரேல், ஆல் இஸ்ரேல், எல்லா ஜனத்திற்கும் என்று கொடுக்கக்கூடிய ஒரு காரியம் 17 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்குன்னு சொன்னா அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், ப்ராமிஸ் வந்து சரி இந்த குடும்பம் நல்லா இருக்காங்க, இந்த கோத்திரத்தார் நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ராமிஸ் உண்டு சொல்லி அப்படி ஆண்டவர் கொடுக்கவே இல்லை. எல்லா இஸ்ரவேலுக்கும் தேவனுடைய ஜனத்திற்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் ப்ராமிஸா கொடுத்திருக்கான்னு சொல்லி நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி தேவனுடைய ஜனம் தேவனுடைய வார்த்தையை கனப்படுத்த வேண்டும் என்பதை ஸ்ட்ரெஸ் பண்ணக்கூடியது ரிப்பீட்டடா வருதையும் நான் பார்க்கலாம். அது ஒரு இம்பார்ட்டன்ட் தாட், அது ஒரு தீம் யோசுவால இருக்குது. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான். யோசுவாவையே தேவன் சொல்றாரு, மோசே கொடுத்த அந்த நியாயப்பிரமாணத்தை நீ உன்னுடைய இருதயத்துல வைத்து அதன்படி நீ கீழ்ப்படிந்தான்னா உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லிட்டு. இப்ப நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல பார்க்கும் பொழுது we can understand, ஓகே, மோசஸ் மூலமாக லா கொடுக்கப்பட்டது, நம்ம நியூ டெஸ்டமெண்ட்ல கீப் அப் பண்ணணும். இப்போ நம்ம படிக்கும் பொழுது ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல லா இருந்துச்சு, நியூ டெஸ்டமெண்ட்ல தேவனுடைய கிருபை இருந்துச்சு, அது ரெண்டையும் நம்ம படிக்கணும்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனா யோசுவாவுடைய காலம் என்னன்னா, ஜஸ்ட் ஆஃப்டர் மோசஸ் லெஃப்ட், அந்த சமயத்திலேயே தோராவுக்கு, அதாவது இந்த 5 ஆகம புஸ்தகங்களுக்கு மிக முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பதை அவங்க மனசுல வைத்து செஞ்சாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். தேவன் மோசையின் மூலமாக கொடுத்த அந்த வார்த்தைகளை இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டும் என்றால் தேவனுடைய வார்த்தையை முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காரியம் என்று நம்ம பார்க்கலாம். இது 2 பிரிவாக நம்ம ஈஸியா பிரிச்சிடலாம். முதல் 12 அதிகாரங்கள் வந்து கான்வெஸ்ட் ஆஃப் கேனன்,
கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளக்கூடிய காரியத்தை குறித்து போடப்பட்டது முதல் 12 அதிகாரங்கள். அடுத்தது செட்டில்மெண்ட் இன் கேனன். அவங்க நிறைய இடங்கள்ல பாளையம் இறங்கி கேம்பா போய் போட்டு 40 வருஷம் ஆச்சு. இப்ப வந்துட்டாங்க. இப்போ வந்த பிறகு என்ன செய்யணும்? அந்த இடத்தை போய் சுதந்திரிக்கணும்னா ஆல்ரெடி பீப்புள் ஆர் தேர். ஒருவேளை பீப்புளே இல்லாம இருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இவங்க எல்லாம் இந்த ஏரியா எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு அவங்க போய் கல்டிவேட் பண்ணி டெவலப் பண்ண வேண்டியதுதான். அப்படி கிடையாது. ஆல்ரெடி த கேனனைட்ஸ் ஆர் தேர். ஸோ தே ஹாவ் டு கான்குவெஸ்ட் த பிளேஸ். அதை நம்ம பார்க்க முடிகிறது. தென் தே செட்டில் டவுன் என்பதை நம்ம 2வது பகுதியில் நம்ம பார்க்கிறோம். முதல் பகுதியை 2ஆ பிரிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா முதல் 5 அதிகாரங்கள் இன்னைக்கு அதான் நம்ம பார்க்க போகிறோம். முதல் 5 அதிகாரங்கள் மோர் ஆஃப் என்ட்ரிங் இன் டு த லேண்ட். அடுத்தது 6ல இருந்து 12 வரைக்கும் டிஃபீட் ஆஃப் த எனிமி. அடுத்தது டிவிஷன் ஆஃப் த லேண்ட் சொல்லிட்டு வேரன் வர்ஸ்பி அந்த மாதிரி ஒரு அவுட்லைன் கொடுத்திருக்கிறாரு. 4ஆ பிரிக்கணும்னு ஆசைப்பட்டோம்னா என்ட்ரிங் இன் டு த லேண்ட், பொசஸிங் த லேண்ட் அண்ட் டிவைடிங் த லேண்ட். கடைசியில டெஃபினட்டாவே ஒரு 2-3 அதிகாரங்கள் நம்ம கொடுக்க வேண்டிய முக்கியத்துவம் என்னன்னா, லேண்டை மட்டும் பிடிச்சா போதாது, நீங்க ஆண்டவருக்காக வாழணும் என்ற சத்தியத்தை யோசுவா திட்டமாக தெளிவாக அந்த மக்களுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். அதர்வைஸ் அந்த 3 அதிகாரம் இல்லைன்னு வச்சுக்கங்களேன், என்ன ஆகும்னா நம்ம போய் பிசிக்கலா போய் லேண்டை பிடிச்சிட்டு லேண்டை சேர்த்துட்டா நல்லா இருக்கும்னு சொல்லி யோசிக்கிறதா நம்ம மனசுல நின்றும். ஆனா யோசுவா புஸ்தகம் அப்படியாக முடியவில்லை. நீங்க பிசிக்கலா தேசத்தை நீங்க கேப்சர் பண்ணலாம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற மக்களா நீங்க வாழலன்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை யோசுவா குறிப்பிட்டு சொல்வதாக நம்ம பார்க்கிறோம். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பகுதி தான், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம். யோசுவா 24ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல பார்க்கிறோம். கடைசியா முடிக்கும் பொழுது அந்த சவால் தான் சொல்றாரு. நீங்க ஆண்டவரை சேவ் பண்றீங்களோ இல்லை தெரியாது, என்னை பொறுத்த வரைக்கும் நான் சொல்லிடுறேன், நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்று யோசுவா திட்டமாக தெளிவாக உறுதியாக அவங்களுக்கு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். சோ இந்த வீக்ல நம்ம பார்க்க போறது இதுதான். இன்னைக்கு முதல் 5 அதிகாரங்களை பார்க்க போறோம். என்ட்ரிங் இன்டு த லேண்ட். அடுத்தது 6ஆம் அதிகாரத்திலிருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் நாளைக்கு கர்த்தர் சித்தமானால் பொசஸிங் த லேண்ட், போராட்டங்களை குறித்து வார பற்றிலாம் நம்ம பேச போறோம். 6ல இருந்து 12. தென் வெனஸ்டே டிவைடிங் த லேண்ட். கடைசி நாள்ல சர்விங் த லார்ட் இன் த லேண்ட். தேவன் எடுத்து சென்றிருக்கிற போய் செட்டில் ஆகிருக்கிற லேண்ட்ல எவ்வளவு உண்மையாக நம்ம ஆண்டவரை சேவிக்க போகிறோம் என்ற செய்தியை தான் இந்த 4 நாட்களில பார்க்க போகிறோம். வழக்கமாகவே நம்ம பேராகிராஃப்ஸ் பார்க்கறது உண்டு. இந்த மாதிரி பேராகிராஃப்ஸ் பார்த்தோம்னா முதல் அதிகாரத்துல யோசுவா மோசேயனுடைய அடுத்த தலைவரா வந்திருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. அதே மாதிரி இஸ்ரேல தேவனுடைய இதுக்காக மெசேஜுக்காக ப்ரிப்பேர் பண்ணது 2ஆம் அதிகாரத்துல இருந்து 5ஆம் அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது. 6ஆம் அதிகாரத்துல இருந்து 12ஆம் அதிகாரம் வரைக்கும் கான்குவெஸ்ட். 13ஆம் அதிகாரத்துல வந்து செட்டில்மெண்ட் இன் ஈஸ்ட் சைட். அடுத்தது வெஸ்ட் சைட்ல அவங்க கொடுத்த செட்டில்மெண்ட்டை குறித்தான காரியங்கள் பார்க்கிறோம். அந்த ரிவர் ஜோர்டனுக்கு ஈஸ்ட் வெஸ்ட் அப்படிதான் இந்த 2மே பேசப்பட்டதை நீங்க பார்க்கலாம். அதை நம்ம வாசிக்கும் பொழுது நம்ம கவனமா பார்த்துட்டு இருந்தோம்னா ஈஸியா புரிஞ்சுக்கலாம். யோர்தான் நதிக்கு கிழக்கு பகுதி, அடுத்தது யோர்தான் நதிக்கு மேற்கு பகுதின்னு சொல்லிட்டு பிரிந்திருக்க நம்ம பார்க்கலாம். கடைசியில முடிக்கும் பொழுது இவன் 20ஆம் அதிகாரம் 21ஆம் அதிகாரத்துல தேவனுடைய ஊழியங்களிலே செயல்படக்கூடிய லேவியர்களுக்கும் அதுல பொறுப்படுத்திருக்கக்கூடிய ரிலிஜியஸ் லீடர்ஸுக்கும் ஆண்டவர் கிளியராக பிரித்தெடுத்த காரியங்கள். இதுல எவ்வளவு மெட்டிகுலஸா ஆண்டவர் பிளான் பண்ணி அது மோசஸ் மூலமா கொடுத்து இப்ப யோசுவா அதை நிறைவேற்றி முடித்ததாக நம்ம பார்க்கக்கூடும். அது கடைசியாக தேவனுடைய ஆசீர்வாதத்தை தங்களுக்கு மட்டுமல்ல கீழ்ப்படிந்து தங்களுடைய ஜெனரேஷனுக்கும் கொடுக்கணும் என்ற செய்தியையும் இங்க நம்ம பார்க்கக்கூடும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற மிக முக்கியமான ஒரு பகுதி முதல் 9 வசனங்கள். நம்ம எல்லாருமே இதை படிச்சிருப்போம். நிறைய பேர் இந்த பேசேஜ் எடுத்து நம்ம மெசேஜ் கொடுத்திருப்போம், மெசேஜ் கேட்டிருப்போம். இன்னைக்கு மறுபடியும் யோசுவா புஸ்தகத்தினுடைய முதல் 9 வசனங்களை கோத்துக்கடியில் தம்பி இருக்காங்க இப்போ, அஜித், அவங்க he is going to read for us. அஜித்.
யோசுவாவின் புஸ்தகம் அதிகாரம் 1 வசனங்கள் 1 முதல் 9 வரை. கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லோரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்திரமும் இந்த லீபனேனும் தொடங்கி ஐபிராத்து நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தியரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையாயிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ இவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின் படியெல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலம் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலதுபுறமும் இடதுபுறமும் இருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறவைகளின்படியெல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்ளுவாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் என்றார். ஆமென். இந்த பகுதியை முதல் 5 அதிகாரங்களை இப்படியாக நம்ம பிரிக்கலாம். முதல் அதிகாரத்துல இந்த நியூ லீடர் ஜாஷுவா என்பதுதான் அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ண நம்ம பார்க்க முடிகிறது. ஒரு சில நிமிஷங்கள் அதை நம்ம பார்க்க போறோம். அடுத்து 2வது அதிகாரத்துல தேசத்தை அவங்க போய் பார்க்கறதுக்கு முன்பாக ஸ்பைஸ் அனுப்புனதாக பார்க்கிறோம். அந்த உளவு பார்க்கிறவங்க அனுப்புனதாக பார்க்கிறோம். மோசஸ் என்ன செஞ்சாரு? 12 பேரை அனுப்பி பார்க்க சொன்னாரு. இப்போ 2 பேரை யோசுவா அனுப்பி பார்க்க சொன்னதையும் அப்பொழுதுதான் ராகாப் அவங்க சந்தித்து தேவனுடைய காரியங்களை குறித்து அவளுக்கு இருந்த தெளிவையும் அவ பேசின காரியங்களை நம்ம வாசிக்க போறோம். ராகாப் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். 3-4 அதிகாரங்களில யோர்தானை அவங்க கடந்து வந்ததை நம்ம பார்க்க போகிறோம். கடைசியாக அந்த கான்குவஸ்டுக்கு அவங்கள போய் போராடி வெல்லுவதற்கான ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய காரியத்தையும் இந்த 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கலாம். எனவே 4 பிரிவாக பிரிச்சு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். முதல் அதிகாரம் இப்ப நமக்கு வாசிக்கப்பட்ட முதல் பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது காட்ஸ் கமாண்ட் அண்ட் காட்ஸ் ப்ராமிஸ் நம்ம ஒவ்வொருவருக்கும் முக்கியமா தேவை. ஒருவேளை யோசுவாவுக்கு அந்த காலகட்டத்துல மிக மிக தேவைன்னு சொல்லி நம்ம அறிந்திருக்கிறோம். அதே போலதான் நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது ஏதோ ஒரு ஸ்டாக்னட்டா இருக்கக்கூடியது கிடையாது. அது அப்படியே போய்கொண்டே இருக்கிற காரியம். ஒரே இடத்துல தங்கி இருந்து கொண்டிருக்கிற காரியம் கிடையாது. we are growing. அப்படி போகும் பொழுது தேவனுடைய கற்பனையும் தேவனுடைய ஆசீர்வாதங்களும் ரொம்ப கிளியரா இருக்கிறது பார்க்க முடிகிறது. something like ஆமென் என்றும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த பாசேஜை நம்ம வாசிக்க கேட்கும் பொழுதே நம்ம ஈஸியா புரிஞ்சு கொண்ட காரியம் என்னன்னா, மோசேயுடைய காலம் முடிந்தது என்பதை இதுக்கு முந்தின இருக்க வசனம், அதாவது உபாகமம் 34ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது வாசிக்கிறோம். கடைசி பகுதியில அதுதான் வாசிக்கிறோம். இன்ஃபேக்ட் நம்ம உபாகமம் புஸ்தகத்தை படிக்கும் பொழுது நம்ம பார்த்தோம், கடைசியா இருக்கிற 4 வசனங்கள், அதாவது உபாகமம் 34:9 வசனத்துல மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். இஸ்ரவேல் புத்திரர் அவனுக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டபடியே செய்தார்கள். மோசே எகிப்து தேசத்தில் பார்வோனுக்கும் அவனுடைய எல்லா ஊழியருக்கும் அவனுடைய தேசம் அனைத்திற்கும் செய்யும்படி கர்த்தர் அவனை அனுப்பிவித்து செய்வித்த சகல அடையாளங்களையும் அற்புதங்களையும் அவன்
இஸ்ரவேல் எல்லாருக்கும் பிரத்யட்சமாக செய்த சகல வல்லமையான கிரியைகளையும் மகா பயங்கரமான செய்கைகளையும் பார்த்தால் கர்த்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினதில்லை என்று விளங்கும். சோ அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான லீடர் இப்ப கடந்து போயிருக்கார். அதன் பின்பு யோசுவா இப்ப லீடர்ஷிப் எடுக்கணும். இது ஒரு பெரிய சவால் தான். நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கிறது போல டாக்டர் சாம் கமலேசன் இன்னைக்கு மார்னிங்ல இறந்திருக்காங்க. அமெரிக்கால இருக்கும் பொழுது இறந்திருக்காங்க. சோ அவங்களுடைய இப்போ இறந்தது ஒரு பெரிய லாஸ் என்று நம்ம சொல்றோம். பட் அவங்களுடைய அந்த ஆக்டிவா இருந்த காலத்துக்கு பிறகாக வேர்ல்ட் விஷன்ல பெரிய போஸ்ட்ல இருந்தாங்க. FMBB தலைவராக இருந்தாங்க. இது மாதிரி பல பொறுப்புகளிடத்தை செய்த பெரிய தலைவர்கள் அந்த பொறுப்புல இருந்து இறங்கும் பொழுது வழக்கமாவே சொல்லக்கூடியது that is the leadership crisis. தலைவர்கள் சரியான விதத்துல பழைய தலைவர் போல இல்லாம இருக்கிறாங்கன்னு சொல்ல ஒரு பேச்சு ரொம்ப காமன். அது சர்ச்சா இருக்கலாம், மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அதுக்கு ரொம்ப காமன். அப்படிப்பட்ட ஒரு சிச்சுவேஷன்ல நானும் நீங்களும் எப்பவுமே ஜெபம் பண்ண வேண்டியது we have to pray for the successes. எதுவுமே எல்லா காரியங்களும் செய்யும் பொழுதுமே ப்ராப்பரான சக்சஸஸ் வந்தாதான் அதை தொடர்ந்து செய்யறதுக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷனோடு இருக்க முடியும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் மோசே, யோசுவான்னு பார்க்கலாம். அதோடு கூட 9ஆம் வசனத்துல வாசிச்சது போல மோசே நூனின் குமாரனாகிய யோசுவாவின் மேல் தன் கைகளை வைத்தபடியினால் அவன் ஞானத்தின் ஆவியினால் நிறையப்பட்டான். அது ரொம்ப கிளியரா உபாகம் 34ஆம் அதிகாரத்துல கடைசி பகுதியில கொடுக்கப்பட்டதை நம்ம பார்க்கலாம். ஆனா நம்ம படிச்சது போல யாத்ராகமம் படிக்கும் பொழுது பார்த்தோம். யாத்ராகமம் 33ஆம் அதிகாரத்திலேயே யோசுவாவை முதல் முறையாக அறிமுகப்படுத்தும் பொழுது he was a young man, ஒரு வாலிபன் என்ற வார்த்தையை தான் உபயோகித்திருக்கிறாங்க. மோசே தேவனிடத்துல போய் பேசும் பொழுது, ஜெபிக்கும் பொழுது, அவர் போய் தேவனிடத்துல போய் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் பொழுது யோசுவா தன்னுடைய அந்த கூடார வாசலிலே உட்கார்ந்து இருப்பாராம். எல்லா மக்களும் கூடாரத்துல உட்கார்ந்து அவங்களோட இடங்கள்ல இருப்பாங்க. யோசுவா கூடாரத்தை விட்டு பிரிந்து போகவில்லை என்று யாத்திராகம் 33ஆம் அதிகாரத்தில் நம்ம படிச்சோம். அப்படிப்பட்ட ஒரு யங் மேன் தொடர்ந்து தேவனுடைய ஞானத்தோடு கூட தேவனுடைய பலத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருந்தவர் மோசே போவதற்கு முன்பாக அவர் மேல ஒரு அபிஷேகத்தை விட்டுட்டு போனதாக நம்ம பார்க்கலாம். ரைட். இன்னைக்கு நானும் நீங்களும் ஒன் வே ஆர் அதர் ஒரு விதத்துல கண்டிப்பாகவே we became successors. ஏதாவது ஒரு சில காரியங்கள்ல எய்தர் நம்மளுடைய சர்ச் மினிஸ்ட்ரிஸா இருக்கலாம், அல்லது UEJF மினிஸ்ட்ரியா இருக்கலாம், அல்லது ஏதாவது செய்யக்கூடிய ஒரு எஃபர்ட்ல நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு முன்னால ஒரு சில தலைவர்கள் இருந்திருப்பாங்க. அது பின்னால் நம்ம செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது we have to be like Joshua. இந்த பகுதியில நம்ம பார்க்கக்கூடிய மிக அடுத்த முக்கியமான ஒரு காரியம் God's word. அதை நம்ம தொடர்ச்சியாக நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லைன்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய வார்த்தைய என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் செய்ய கவனமாயிருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றதை நம்ம பார்க்கலாம். 8ஆம் வசனத்துல நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக, இதில் எழுதியிருக்கிறவர்கள் படி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்துக் கொண்டிருப்பாயாக என்று தேவனுடைய வேர்த்துக்கு, கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. சோ பேசிக்கா நம்ம தேவனுடைய ஊழியத்தை உண்மையா செய்யணும்னு சொன்னா we have to go back to God's word. அது யாரா இருந்தாலும் சரி, மேபி ஃபுல் டைம் ஒர்க்கர், ஒரு பாஸ்டர் மாதிரி இருக்கக்கூடிய ஃபுல் டைம் ஒர்க்கராலும், அப்படி நான் ஃபுல் டைம் இல்ல ஆனாலும் நான் ஊழியத்தை ஈடுபடுறேன்னு சொன்னாலுமே காட்ஸ் வேர்டு தான். இட்ஸ் வெரி வெரி கிளியர். காட்ஸ் வேர்டுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய ஒரு இம்பார்ட்டன்ட் காரியத்தை மறந்து போக வேண்டாம். அதே மாதிரி ப்ராமிசஸ் என்று நம்ம பார்க்கும் பொழுது உன்னோடு கூட இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, நான் மோசேயோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். தட்ஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். காட்ஸ் வேர்டு மட்டும் நமக்கு கடவுளுடைய வார்த்தை கமாண்டா கொடுக்கிறது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ப்ராமிசஸ் இட்ஸ் அ கிரேட் என்கரேஜ்மெண்ட். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச இந்த வசனம் மத்தேயு 28ஆம் அதிகாரம்
20ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியில அந்த கடைசியா முடிக்க போகும்போது சொல்றாரு, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன் என்று சொன்னார். ஆண்டவர் சொன்னாரு. இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? நீங்க புறப்பட்டு போய் உலகத்துல புறப்பட்டு போய் சீஷராக்குங்க, அவங்களுக்கு எல்லாவற்றையும் போதியுங்க சொல்ற ஒரு பெரிய கமாண்ட கொடுத்து ஆண்டவர் சொன்ன பிறகு, இயேசுவானவர் சொன்ன ஒரு பெரிய அருமையான ஒரு வாக்குத்தத்தம் என்னன்னா, இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம், கொஞ்ச நாள் இல்ல, அல்லது நீங்க ஊழியம் செய்யற மட்டும் கிடையாது, உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோட கூட இருப்பேன்னு சொல்லி சொல்றாரு. இங்க அதேதான் பார்க்கிறோம். உன்னோட கூட இருப்பேன், உன்னோட இருப்பேன்னு சொல்றாரு. சோ தேவன் நமக்கு கட்டளைகளை கொடுத்திருக்கிறார். தேவனுக்கு பிரியமா நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், கீழ்ப்படிந்திருக்கிறோம். ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தங்களையும் எவ்வளவு தூரத்துக்கு பிடித்திருக்கோம் என்று யோசித்து பார்க்கணும். அதை இப்போ ஜாஷுவா புத்தகத்துல முதல் பகுதியில திட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய காரியம். கடைசியாக இன்னொரு பாயிண்ட் நம்ம சொல்ல வேண்டும் என்றால், நம்ம கையிட்டு செய்கிற காரியங்களிலே கண்டிப்பாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்கும் என்பதை அவர் குறிப்பிட்டு சொல்லும் பொழுது, நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற சங்கீதம், 1ஆம் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்துல அப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நீதிமான் என்று குறிப்பிட்டு அவன் எதை செய்யக்கூடாது என்று சொன்ன பிறகு 3ஆம் வசனத்துல அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிரா இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். யாரு? 2ஆம் வசனத்தை போட்டிருக்க அந்த பாக்கியவான். அந்த பாக்கியவானை பற்றி போடும் பொழுது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அதுதான் ஜாஷுவா வாழ்ந்து காட்டினார் என்று நம்ம பார்க்கலாம். சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது இரவும் பகலும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக் கொண்டு வாழ்ந்தான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்க அதேதான் பார்க்கிறோம். இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வாலியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். In that way, நானும் நீங்களும் தேவனுடைய வார்த்தையை பிடித்துக்கொண்டு தேவனுடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய வாக்குத்தத்தங்களுக்கு நம்ம முழுதுமா ஒப்பு கொடுத்திருக்கும் பொழுது, கண்டிப்பாகவே அதை ஏதோ ஒரு நாள் ஒப்பு கொடுத்துதான் இருக்கக்கூடாது. நம்மளுடைய டெய்லி லைஃப்ல, அனுதின வாழ்க்கையில கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுதான் ஜாஷுவாவுக்கு தேவன் கொடுத்த மிக முக்கியமான ஒரு கற்பனையாக, ஒரு வாக்குத்தத்தமாக பார்க்க முடிகிறது. 10ஆம் வசனத்திலிருந்து 15ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, யோசுவா தன்னுடைய லீடர்ஷிப்பை அங்கீகரித்து கொண்ட மக்களுக்கு கமாண்ட் கொடுக்கறத நம்ம பார்க்க முடிகிறது. இது வரைக்கும் மோசஸ் சொன்னதை எல்லாம் செஞ்சு கொண்டிருந்தாங்க. இப்போ மக்கள் யோசுவாத்துல கேட்க வேண்டியிருக்கிறது. அப்பொழுது யோசுவா ஜனங்களின் அதிபதிகளை நோட்டின்னு சொல்லிட்டு, நீங்க பாளையத்துல எல்லா இடத்துக்கும் போய் கேம்ப்ல இருக்க எல்லா மக்களையும் பார்த்து ஜனங்களுக்கு சொல்ல வேண்டியது, உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள், உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்து கொள்ளும்படி இன்னும் 3 நாளைக்குள்ளே இந்த யோர்தானை கடந்து போவீர்கள் என்று சொல்ல சொன்னார். இஸ் வெரி கிளியர். 3 நாள்ல இந்த யோர்தானை நம்ம கடந்து போக போறோம். அவங்களுக்கு சந்தேகமோ அல்லது எப்படி இதெல்லாம் நம்ம கடந்து போக போறோம் சொல்லிட்டு அதெல்லாம் பற்றி ஒண்ணுமே போடவே இல்லை. அவ்வளவு தூரத்துக்கு தெளிவாக உறுதியாக யோசுவா ஒரு நல்ல தலைவனாக கொடுத்திருக்கான்னு சொல்லி பார்க்கிறோம். ஒருவேளை யோசுவாவுடைய தலைமையை அவங்க ஏற்றுக்கொள்ளாம இருந்தாங்கன்னா, அல்லது அவங்க ஒரு நம்பிக்கை இல்லாதபடிக்கு இருந்தாங்கன்னா, உடனே கேட்காங்க, எப்படி நீங்க முன்னால போக போறோம், எப்படி யோர்தானை கடக்க போறோம்லாம் சந்தேகப்பட்டிருப்பாங்க. சோ யோசுவா அப்படிப்பட்ட ஒரு ஆவிக்குரிய தலைவனாக இருந்தா என்பதை நம்ம பார்க்க முடிகிறது. இன்னைக்கு நம்மளுடைய சர்ச்சஸுக்கும் சரி, ஊழியங்களுக்கும் சரி, அது மிக தேவையான ஒரு காரியம். ஒரு அர்ப்பணிப்போடு கூட இருக்கிற வாழ்க்கை வாழக்கூடிய ஊழியக்காரங்களா இருக்கலாம். ஆனா தெளிவோடு உறுதியோடு அவங்க சொன்னா நடக்கும் அப்படி இருக்கிற அளவுக்கு பேச வேண்டியது நம்ம பார்க்கலாம். அது மட்டுமல்ல, நம்ம எல்லாருக்கும் தெரியும், முன்னால யோர்தானுக்கு இந்த பக்கத்துல இருக்கிற பகுதியில 2 மற்றும் பாதி இருக்கக்கூடிய ஒரு சந்ததிக்கு மோசே கொடுத்திருக்காரு, அந்த லேண்டை கொடுத்திருக்காரு. கொடுத்துட்டு அவங்களை பிரிச்சு கொடுத்துட்டு, இந்த ரூபன், காத் மற்றும் மனசேயின் பாதி கோத்திரம் என்ன சொல்றாரு, நீங்க மற்ற பிரதர்ஸ் போய் செட்டில் ஆகிற வரைக்கும் நீங்க கண்டிப்பா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்தாரு. யாரு? மோசஸ் கொடுத்தாரு. அதேதான் யோசுவா அதை ஞாபகப்படுத்தி
யூ ஹேவ் டு பி ஃபெய்த்ஃபுல் சொல்றாங்க. அப்படி சொல்லும் பொழுது அவங்க கர்த்தர் உங்களை போல உங்கள் சகோதரரையும் இளைப்பாறை பண்ணி அவர்களும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் தங்களுக்கு கொடுக்கும் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் மட்டும் அவர்களுக்கு உதவி செய்ய கடவீர்கள். பின்பு நீங்கள் தேவனாகிய கர்த்தருடைய தாசனாகிய மோசே உங்களுக்கு யோர்தானுக்கு இப்புறத்தில் சூரியன் உதிக்கும் திசைக்கு நேராக கொடுத்த உங்கள் சுதந்திரமான தேசத்துக்கு திரும்பி அதை சுதந்திர கொண்டிருப்பீர்களாக. They were in east. யோர்தானுடைய ஈஸ்ட் பக்கத்துல இருக்காங்க. ஆனா போய் வெஸ்டுக்கு போய் அந்த பிரதர்ஸையும் செட்டில் பண்ண வேண்டும் என்று சொல்றதை நம்ம பார்க்கலாம். அப்படி சொல்லும் பொழுது மிக அருமையான விதத்துல பீப்புளுடைய ரெஸ்பான்ஸை பார்க்கலாம். 16 அப்பொழுது அவர்கள் யோசுவாவுக்கு பிரதித்துமாக, நீங்கள் எங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெல்லாம் போவோம், நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல உமக்கும் செவி கொடுப்போம். They accepted Joshua's leadership என்பதை நம்ம கிளியரா பார்க்கலாம். உம்முடைய தேவனாகிய கர்த்தர் மாத்திரம் மோசே இருந்தது போல உம்மோடும் இருப்பாராக. As the Lord was with Moses, let him be with you ன்னு சொல்லிட்டு பீப்புளே அதை விரும்பி சொல்றதை நாம் பார்க்கலாம். அதோடு கூட நீர் எங்களுக்கு கட்டளையிடும் சகல காரியத்திலும் உம்முடைய சொல்லை கேளாமலும் உம்முடைய வாக்குக்கு முரட்டாட்டம் பண்ணுகிற எவனும் கொலை செய்யப்பட கடவன். ஸோ யாராவது எங்களுடைய குரூப்ல இந்த பீப்புள் மத்தியில யாராவது உங்களுக்கு முரட்டாட்டம் பண்ணாங்கன்னா they have to be killed என்ற வார்த்தையை சொல்றதை நம்ம பார்க்கலாம். பலன் கொண்டு திடமனதாய் மாத்திரம் இரும். பலன் கொண்டு திடமனதாய் இரும். இந்த ஃபர்ஸ்ட் சாப்டர்ல அந்த பிளேஸை தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன். பலன் கொண்டு திடமனதாய் இருன்னு சொல்லிட்டு அத நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது how much we are confident, எவ்வளவு தூரத்துக்கு திடமனதா இருக்கிறோம் என்று யோசித்து பார்த்தோம்னா நல்லா இருக்கும். அப்படி இல்லாத பட்சத்திலே ஏன் அப்படி நம்ம பலன் கொண்டு திடமனதா இல்லாம இருக்கிறோம் என்பதை நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான ஒரு காரியம். இட்ஸ் பாசிபிள் பிலீவர்ஸ் அண்ட் தென் உற்சாகமா வாழ்ந்தோம். ஆனா இப்போ போக போக நமக்கு அப்படிப்பட்ட ஒரு பலன் இல்லை, ஒரு பயம், ஒரு கலக்கம். ஆனா மக்களே சொல்றாங்க, தேவன் சொல்றாரு, முன்னால பார்க்கும்போது தேவனே சொல்றாரு 9ஆம் வசனத்துல, நான் உனக்கு கட்டளிட்ட இல்லையா, பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோட இருக்கிறார் என்றார். அது தேவனே சொல்றாரு. அத மக்களும் ரீஅஃபார்ம் பண்ற மாதிரி சொல்றதை பார்க்கலாம். திடமனதாய் மாத்திரம் இரும் சொல்லிட்டு நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிற உண்மைதான். ஆனா யோசிக்க வேண்டிய ஒரு காரியம், யோசுவாவும் காலேபு மட்டும்தான் அந்த ஏஜ் குரூப்ல இருக்காங்க. So don't imagine எல்லாரும் இங்க வந்திருக்கிறவங்க எல்லாமே யோசுவாவுடைய கண்டெம்பரரிஸ் கிடையாது. காரணம் வேதம் கிளியரா சொல்லுது, யோசுவாவும் காலேபு மட்டும்தான் எகிப்தில் இருக்காங்க. மற்றவங்க எல்லாம் தேவன் அழிச்சு போட்டார், எல்லாரும் அழிந்து போனாங்கன்னு சொல்லி பாக்குறோம். இப்ப மோசேயும் மரித்து போயிட்டார். அப்பனா இந்த தலைவர்கள் எல்லாம் எவ்வளவு ஏஜ்ல இருப்பாங்க? 40s தான், less than 40. எனக்கு அதை யோசிச்சு பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. சோ இந்த மக்கள் யோசுவாவுடைய லீடர்ஷிப் அக்செப்ட் பண்ணும் பொழுது அவங்க ரொம்ப ஈஸியா முரட்டாட்டம் பண்ணிருக்கலாம். பட் God has prepared them. அதே மாதிரி இந்த யங் லீடர்ஷிப் வந்து யோசுவாவுக்கு we will stand with you என்று சொன்னதாக நாம் பார்க்கலாம். So my brothers and sisters, நம்மளுடைய மினிஸ்ட்ரியில சர்ச்சில் இன்னைக்கு அது மாதிரி 30sல இருக்கிறவங்க கண்டிப்பா தேவை, கண்டிப்பா தேவை. அது வந்து யூஇஜா இருக்கலாம், அல்லது எஃப்எம்பிபி, அல்லது மற்ற அது மாதிரி மிஷனரி ஆர்கனைசேஷன்ஸா இருக்கலாம், அல்லது சில்ட்ரன் மத்தியில செய்யக்கூடிய ஆர்கனைசேஷன்ஸா இருக்கலாம். இன்னைக்கு நிறைய ஆர்கனைசேஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி சர்ச்சஸா இருக்கலாம். somehow we have a feeling கொஞ்சம் பெரியவங்க இருந்தாதான் ஆர்கனைசேஷன் போகும்னு சொல்லிட்டு. இட் இஸ் ட்ரூ, we need elderly people. அதே நேரத்துல we need young people also. அதை மனசுல வைக்க வேண்டியது அவசியம். I'm not talking only about you and Egypt. எல்லா மினிஸ்ட்ரிஸுக்கும் இருக்கணும். இப்போ ஜாஷுவாவுடைய இந்த அவரோடு கூட நிப்பேன்னு சொல்லி சொன்னவங்க பாத்தீங்கன்னா they're all 30s. Keep that in mind. இந்த பீப்புள் சொன்ன உடனே டோன்ட் திங்க் தட் அவங்க எல்லாம் யோசுவாவுடைய கண்டெம்பரரிஸ் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. தேர் ஆல் யங் பீப்புள் என்பதை மறந்து போக வேண்டாம். ரைட். 2வது அதிகாரத்தை நம்ம பார்க்கும் பொழுது
எரிகோல போய் நீங்க பார்த்துட்டு வாங்க சொல்லிட்டு யோசுவா 2 வேவுக்காரரை ரகசியமாய் அனுப்பினதாக நம்ம பார்க்கலாம். முதல் 7 வசனத்துல பார்க்கும் பொழுது அவங்க எப்படி போனாங்க சொல்றதை நம்ம பார்க்கலாம். அடுத்தது 8ஆம் வசனத்துக்கு பின்பாக ராகேபை பற்றி நம்ம படிக்கிறோம். நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறதுபடி யாக்கோபு புஸ்தகத்திலையும் இந்த ராகேபுடைய பெயர் வருகிறது. அதுக்கு முன்னால அந்த ஸ்பைஸ் போனதை குறித்து நான் அதிகமா சொல்ல விரும்பல. ராகாப் என்பவருடைய வார்த்தைகள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவள் வீட்டுக்கு மேல் 9ஆம் வசனத்துல கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். So that is a very strong statement. ரூத் வந்து மோவாபியால இருந்து இஸ்ரவேல் மக்களுக்கு வரும் பொழுது she said very clearly, உம்முடைய தெய்வம் என்னுடைய தெய்வம், நான் உம்முடைய ஜனமா இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு ரூத் வந்ததை நம்ம அறிந்திருக்கிறோம். அவ மோவாபிய பெண்மணி, ஆனா தேவனுடைய அறிந்து கொண்ட பின்பு அப்படி உறுதியா இருந்தான்னு நம்ம பார்க்கலாம். இங்க ராகாப்புக்கு வந்து அது மாதிரி ஒரு சான்ஸ் கிடைக்கும் நினைக்கவே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு சோசியல் பேக்ரவுண்ட், அப்படிப்பட்ட ஒரு ரிலிஜியஸ் பேக்ரவுண்ட் எல்லாமே ஒரு தரமானதா இந்த மாதிரி ஒரு சான்ஸே கிடையாது. ஆனா she was very much aware of what's happening. She is not an ordinary woman. ஒரு எனக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்ல மாதிரி இல்லவே இல்லை. பாருங்களேன், நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட பொழுது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணுகிறதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் ராஜாக்களை குறித்தும் கேள்விப்பட்டோம். ஆல்ரெடி we know your history. எப்படி எகிப்திலிருந்து பலத்த கருத்தோடு வெளியே வந்தீங்க, சிவந்த சமுத்திரத்தை எப்படி நீங்க கடந்து வந்தீங்க, இந்த பக்கம் இந்த 2 ராஜாக்களை எப்படி அழித்து போட்டீங்கன்னு சொல்லிட்டு நாங்க கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட பொழுது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். Look at that. Look at that. No wonder she was converted. No wonder. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். So my dear brothers and sisters, இன்னைக்கு நம்ம கூட இருக்கிற சகோதர சகோதரிகள் ஒருவேளை தேவனுடைய நாமத்தை அறியாதவங்க நினைச்சிட்டு இருக்கோம், அல்லது அவங்க பரிதாபமான பாவமான வாழ்க்கையில் நினைச்சிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறோம். ஆனா அவங்களுக்கு இப்படிப்பட்ட அறிவு இருக்குமானால் நம்ம கண்டிப்பா ஹெல்ப் பண்ணணும். அவங்களுக்கு வந்து நம்ம we have to stand with them. மேபி வெளிப்பிரகாரமா பார்க்கும் பொழுது அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப், சோசியல் லைஃப், ரிலிஜியஸ் லைஃப் அதெல்லாமே நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாதபடிக்கு இருக்கலாம். ஆனா அவங்களுக்கு இருக்கிற அந்த உள்ளான மனுஷன்ல இருக்கிற நம்பிக்கை, இயேசுவே தெய்வம், இயேசு கிறிஸ்து மட்டும்தான் விடுவிக்கிறார் என்ற ஒரு உறுதியான நம்பிக்கையோடு கூட சகோதரர்கள் இருப்பாங்கன்னா, சகோதரிகள் இருப்பாங்கன்னா we have to stand. இப்பொழுதும் நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு எனக்கு நிச்சயமாக அந்த அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்று அவர் கேட்கிறார். she is requesting. அவங்க 2 பேரையும் அவங்க பிடிச்சிட்டு போயிருப்பாங்க, அதை கொண்டிருப்பாங்க. ஆனா இவ காப்பாத்தின பிறகு she was asking for that. அதுதான் அவங்க சொல்றாங்க, definitely we will help you, ஆனா we have a condition. நாங்க வரும் பொழுது கர்த்தர் எங்களுக்கு தேசத்தை பொழுது அவர்களை கயிறு ஜன்னவெளியாய் இறக்கி விட்டாள். அந்த வீடு அலங்கத்தின் மதிலிலே இருந்ததால் அலங்கத்தில் அவள் அங்கிருந்து அவள் இறக்கி விட்டதாக நாம் பார்க்கலாம். அது மட்டுமல்ல, ரொம்ப கிளியரா அவளை கைட் பண்ணதை நம்ம பார்க்கலாம். 3 நாள் போய் ஒளிந்திருந்து அவங்க ஒண்ணு தேடி வருவாங்க, அவங்க எல்லாம் வந்த பிறகு நீங்க கிளம்பி போங்கன்னு சொல்லிட்டு சொன்னதையும் அவங்களும் சின்சியரா அவர் சொன்னதுபடியே செய்ததையும் நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி நீங்க அந்த ரிபனை கட்டி வைக்கணும், நாங்க வரும் பொழுது அதை நாங்க கண்டிப்பா பார்ப்போம். அந்த வீட்டுல உங்களுடைய அப்பா அம்மா நீங்க யாரெல்லாம் காப்பாத்துன்னு நினைச்சிருக்கீங்க அவங்கள நீங்க வச்சிருக்கணும், கண்டிப்பா வச்சிருக்கணும், உங்களை காப்பாத்துவோம்னு சொல்லிட்டு அவங்க ப்ராமிஸ் பண்ணிட்டு போறாங்க. அதேபடி
அதை செய்ததாக 2ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம். இது ஒரு உன்னதமான சாப்டராக நம்ம பார்க்கலாம். யாக்கோபு அததான் சொல்றாரு. அவளுக்கு விசுவாசம் இருந்துச்சு, தேவனுடைய வார்த்தையில விசுவாசம் இருந்துச்சு. சோ தேவனுடைய மக்கள்கிட்ட சொல்லிட்டா நம்ம கான்பிடண்டா இருந்தா மட்டும் இல்ல, அவ அதை கிரியையிலையும் காண்பித்தா. எப்படி அவங்க சொல்லிட்டு போனாங்களோ அதே மாதிரி தன்னுடைய பெற்றோரை எல்லாரையும் வரவழைச்சு, இஸ்ரவேல் மக்கள் வர போறாங்க, அவங்க அடிச்சுட்டு போறாங்க, நம்மளை காப்பாத்திடுவாங்கன்னு சொல்லி தைரியமா நல்ல ஒரு டெஸ்டிமனியை சொல்லி அவங்கள வைத்திருக்கிறா. அவங்க சொன்ன மாதிரியே அவ கீழ்ப்படைந்து காரியங்களை செய்தான்னு சொல்லி நாம பார்க்கிறோம். இன்னைக்கு அப்படிப்பட்ட ரிப்பன்டன்ஸ், அப்படிப்பட்ட ஒரு கமிட்மெண்ட் நம்முடைய சகோதர சகோதரத்துல இல்ல. அவங்களுக்கு தெரியுது ஆண்டவர் தான் உண்மையான கர்த்தர். இதே ராகாப் யோசிச்சிருக்கலாம், ஐயோ மக்கள் எல்லாம் என்ன ஒரு ப்ராஸ்டிடியூட் சொல்றாங்க, மோசமானவான்னு சொல்லிட்டு இருக்காங்க, அவங்க என்ன யோசிப்பாங்க, எங்க அப்பா அம்மா இங்க வாழ்ந்தாங்கன்னா, என்னுடைய சகோதர சகோதரிகள்லாம் வந்தாங்கன்னா என்ன ஆகும் சொல்லிட்டுலாம் யோசிச்சிருந்துக்கலாம். இல்லவே இல்லை. she really believed in God and she obeyed. அந்த சொன்ன மக்கள் சொன்னதை அப்படியே கீழ்ப்படைந்தாள் என்பதை நம்ம பார்க்கக்கூடும். ரைட். 3ஆம் 4ஆம் அதிகாரங்களை பார்க்கும் பொழுது 3ஆம் அதிகாரத்துல மற்றபடி 4ஆம் அதிகாரத்திலையும் பார்க்கக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா அதிகாலமே. 3ஆம் அதிகாரத்துல அதிகாலமே யோசுவா எழுந்திருந்த பின்பு. இது மோசே இடத்துல நம்ம அதிகமா நம்ம பார்க்க முடியாது. மோசே ஆண்டவரத்துல போய் பேசினாரு, தேவனுடைய வார்த்தையை கொண்டு வந்தார் என்ற காரியங்களை நம்ம அதிகமா பார்க்கலாம். யோசுவாவுடைய புஸ்தகத்துல அதிகாலமே என்ற வேர்டு நம்ம அண்டர்லைன் பண்ண வேண்டிய ஒரு டைம் கொடுக்கக்கூடிய ஒரு வேர்டு. இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகாலைன்னா என்னன்னா 8 மணிக்கு தான் அதிகாலை, ஏர்லி மார்னிங் 8 o'clock சொல்லுவாங்க, வழக்கம் வச்சா சிரிச்சிட்டே சொல்லுவாங்க. So that is very sad. ரைட். ஒரு சிலர் 5 மணிக்கு எழும்பி ஜெபிக்கிறவங்க. எனக்கெல்லாம் ஒரு அண்ணன் தெரியும், அவங்க 3 மணிக்கு எழும்பிடுவாங்க, எழுந்து ஜெபம் பண்ணுவாங்க, அது பிறகு ரெஸ்ட் எடுப்பாங்க. ஆனா ரெகுலர்லி ப்ரே ஃபார் 3 o'clock. அப்கோர்ஸ் எனக்கெல்லாம் அது இம்பாசிபிள். லேட்டா படுத்துக்கும் பொழுது ஏர்லி மார்னிங் எழும்பி ஜெபம் பண்றதுன்னு சொல்றது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம். ஆனா தேவையுள்ள நாட்களில நம்ம ஊழியத்திற்காக ஆயத்தப்படும் பொழுது, அப்படிப்பட்ட காலங்களில அதிகமாக ஜெபிக்கணும். அப்பவும் தூங்கக்கூடாது. இன்னைக்கு காலையில் கூட யோசிச்சுட்டு இருந்தேன், மார்ட்டின் லூத்தர் சொல்லும் பொழுது சொல்றாரு, எனக்கு அன்னைக்கு நிறைய ஊழியம் இருக்குன்னு சொன்னோம்னா நான் இன்னும் சீக்கிரமா எழும்பி ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றாரு. நம்ம என்ன செய்வோம், நம்ம லேட்டா எழும்பி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா போலான்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். பட் அவர் என்ன சொல்றாருன்னா எக்ஸ்ட்ராவா நான் ஜெபம் பண்ணுவேன்னு சொல்லி சொன்னார். ஸோ இட்ஸ் வெரி ட்ரூ, வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதிகாலமே யோசுவா எழுந்திருந்து அங்கே ராத்து நங்கினார்கள். 3 நாள் சென்ற பின்பு அவங்க பாளையத்துக்குள்ள இறங்கி போய் அதை கேப்சர் பண்ணுவதற்கான காரியங்களை செய்தான்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம எல்லாரும் அடிக்கடி கோட் பண்ணக்கூடிய இன்னொரு வசனம் என்னன்னா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எப்படி 1ஆம் அதிகாரம் 7, 8, 9 நம்ம கோட் பண்றோமோ அதே மாதிரி 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனமும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்னைக்கு நீங்க பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு தேவன் அற்புதங்களை செய்வார். அதுல நம்ம யோசிக்க வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, காட்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல he will do it. அது காட்ஸ் இனிஷியேட்டிவ், இட்ஸ் காட்ஸ் ஒர்க். ஆண்டவருடைய நாமத்திற்காக செய்கிறார், ஆண்டவருடைய ஜனத்திற்காக ஆண்டவர் செய்யக்கூடிய காரியம். ஆனா நம்மளுடைய பாட்டுல பரிசுத்தத்துக்கு ஒப்புக்கொள்ள வேண்டும். அதாவது இன்னைக்கு நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியிலே அற்புதங்களை செய்வான்னு சொல்லி சொன்னது. சோ நான் ஒரு விதமான கமிட்மெண்ட் எடுக்க மாட்டேன் சரி சொன்னோம்னா ஆண்டவர் பார்த்துக்குவார், ஆண்டவர் செய்வான்னு சொல்றது தவறான ஒரு எண்ணம். சோ தேவனுடைய செயல்பாடு இருக்கும் பொழுது நானும் நீங்களும் நம்மளை தாழ்த்தி தேவனுக்கு ஒப்பு கொடுத்தோம்னா பெரிய ஆசீர்வாதத்தை பார்க்க முடியும். அதுதான் நம்ம தொடர்ந்து பார்க்கிறோம். அவங்க என்ன செய்ய வேண்டும் என்ற காரியத்தை, அந்த ப்ரொசீஜரை 2வது பகுதியில அவர் குறிப்பிட்டு சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 7ஆம் வசனத்துக்கு பின்பாக கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உண்மை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் நதி ஓரத்தில் சேரும் பொழுது யோர்தானில் நில்லுங்கள் என்று கட்டளையிடுவாயாக.
எப்படி மோசே அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அந்த மக்கள் அழைத்து வந்தாரோ அதே மாதிரி இன்னைக்கு யோர்தானை கடந்து போவதற்கு ஆண்டவர் செய்ய வேண்டும். தண்ணி புரண்டு போயிட்டு இருக்குது. அப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ல நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தேவன் திட்டமாக சொன்னதாக நாம் பார்க்கலாம். அதே போல 14 வசனத்துக்கு பின்பாக பார்க்கும் பொழுது, ஜனங்கள் யோர்தானை கடந்து போக தங்கள் கூடாரங்களிலிருந்து புறப்பட்டார்கள். ஆசாரியர்கள் உடன்படிக்கை பெட்டியை ஜனங்களுக்கு முன்பாக சுமந்து கொண்டு போய் யோர்தான் மட்டும் வந்தார்கள். So God's servants, they were obeying. யோர்தான் அறுப்பு காலம் முழுவதும் கரையுருண்டு போகும். பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் கால்கள் தண்ணீரை ஓரத்தை பட்டவுடனே மேலே இருந்து ஓடி வருகிற தண்ணீர் நின்று பிரிந்து போனதாக நாம் பார்க்கலாம். ரைட். அதுல செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னன்னா, செய்ய வேண்டியது என்னன்னா, நீ தண்ணியை பார்த்துக்கிட்டு இருக்காத, அது எப்படி நிக்க போகுது, அது எப்படி இது முடியுமா சொல்லலாம் யோசிக்காத. பை ஃபெய்த் யூ ஹாவ் டு கீப் யுவர் லெக்ஸ். அதுதான் தேவன் யோசுவாவுக்கு சொல்ல காரியம். யோசுவா அந்த ஆசாரியர்களுக்கு சொன்னான். சோ யோசுவாவை சொன்ன வார்த்தையின்படியே அவர் செய்யணும். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் இருக்கிற ஒரு பெரிய சவால் என்னன்னா, அப்படிப்பட்ட ஃபெய்த் உண்மையான விதத்துல ஆண்டவர் சொல்லிட்டான்னு தெரிஞ்ச பிறகு தைரியமா போய் காலில் அந்த யோர்தான் பக்கத்துல வைக்க முடியுமா சொல்லி யோசிச்சு பார்ப்போம். நம்மளே அங்க இருந்தோம்னா நம்ம செஞ்சிருப்போமா? செய்வோம். ஏன் செய்வோம் தெரியும். அவங்க பெற்றோர்லாம் சொல்லியிருக்காங்க, நாங்க சிவந்த சமுத்திரத்தை கடந்து வரும் பொழுது என்ன பயந்துட்டு இருந்தோம், அதுல வர பின்னால அவங்க எல்லாம் விரட்டிடுவாங்களேன்னு சொல்லி எங்களுக்கு ஒரு பயம் இருந்துச்சு. ஆனா தேவன் அற்புதமான விதத்துல மோசையின் மூலமாக எங்களை காப்பாத்தினான்னு சொல்லி பெற்றோர்லாம் சாட்சி சொல்லியிருப்பாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் அதை ஒரு கேள்விப்பட்ட ஒரு செய்தி. இன்னைக்கு அவங்க எல்லாம் தலைவர்களா மாறிட்டாங்க. and they had the same faith. So my dear brothers and sisters, அப்படிப்பட்ட விசுவாசத்தை நம்மளுடைய பிள்ளைங்களுக்கு அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம கொடுத்தாகும். நம்ம சிவந்த சமுத்திரத்தை கடந்து வந்திருப்போமானால் யோர்தானை கடக்க முடியும் என்ற சத்தியத்தை பிள்ளைங்களுக்கு நம்ம கொடுக்கணும். என்ன ஆகுதுன்னா, அது என்னுடைய காலம், உங்க காலம் எப்படியோப்பா அப்படி நினைச்சிட்டு நிறைய கிறிஸ்தவங்க விட்டுறாங்க. அதே மாதிரி நாங்க தான் கஷ்டப்பட்டோம், நீ கஷ்டப்படக்கூடாது சொல்லி அந்த பிரேஸ் இப்ப ரொம்ப காமனா போச்சு. நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம், நீ ரொம்ப கஷ்டப்படக்கூடாது. So that is also very wrong, very wrong. சவால்களை நீங்க சந்திக்க கூடுமானால் நாங்க சந்திச்சது போல நீங்க சந்திக்கணும்னா உங்களுக்கு விசுவாசம் தேவை என்று சொல்லி அவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணணும். ரைட். 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக நம்ம பார்க்கும் பொழுது, ஜனங்கள் எல்லாரும் யோர்தானை கடந்து தீர்ந்த பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கின்னு சொல்லிட்டு வந்து கொண்டே இருக்க நம்ம பார்க்கலாம். கிளியரா ஆண்டவர் கைட் பண்றாரு, மோசேயை கைட் பண்றாரு. ஒவ்வொரு கோத்திரத்துல இருந்தும் 12 பேரை தெரிந்து கொண்டு அவங்க கல்லை கொண்டு வந்து ஒரு மெமோரியலை உண்டாக்குன்னு சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார். that is another important factor we need to remember. என்னன்னா, நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதமான காரியங்களை செய்திருக்கும் பொழுது, குடும்பத்துல செய்திருக்கும் பொழுது, we need to have our memorials. It's not that memorial சொன்ன உடனே ஏதோ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி அல்லது ஒரு கடமைக்காக செய்யக்கூடிய காரியங்களும் நினைக்கணும் அவசியமே கிடையாது. We need to remember how the Lord was good to us. இன்னைக்கு அப்படிப்பட்ட ரிமெம்பரன்ஸ் சொன்னோம்னா அது ஒரு பெரிய கொண்டாட்டம் தான். கிறிஸ்துமஸும் கொண்டாட்டம் தான், பர்த்டே பார்ட்டியும் கொண்டாட்டம் தான், எல்லாம் கொண்டாட்டம் தான். இட் இஸ் சப்போஸ் டு பி ரிமெம்பரன்ஸ் ஆஃப் காட்ஸ் குட்னஸ். ஆனா ஆண்டவரை விட்டுட்டு, ஆண்டவருடைய குட்னஸை விட்டுட்டு நம்மளுடைய பிளெஸிங்ஸ் தான் நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். தட் இஸ் வெரி ராங். அண்ட் இந்த பகுதியில 4ஆம் அதிகாரத்துல பார்க்கும் பொழுது தேவன் அதை கிளியரா ஸ்ட்ரெஸ் பண்ணி சொன்னதாக நம்ம பார்க்கலாம். 22ஆம் வசனத்துல, நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு அறிவிக்க வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வெட்டாம் திரை வழியாய் இந்த யோர்தானை கடந்து வந்தார்கள். பூமியின் சகல ஜனங்களும் கர்த்தருடைய கரம் பலத்தது என்று அறியும்படிக்கும், நீங்கள் சகல நாளும் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பயப்படும்படிக்கும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை நாங்கள் கடந்து தீர் மட்டும் எங்களுக்கு முன்பாக வற்றி போனது போல, உங்கள் தேவனாகிய கர்த்தர் யோர்தானின் தண்ணீருக்கும் செய்து அதை உங்களுக்கு முன்பாக நீங்கள் கடந்து தீர்மளவும் வற்றி போக பண்ணினார் என்று அறிவிக்க கடவீர்கள்.
ஸோ ஜென்ரேஷன் ஆஃப்டர் ஜென்ரேஷனா தேவனுடைய மகத்துவத்தை பார்க்க வேண்டும், சொல்ல வேண்டும், அவங்க அதை அனுபவிக்க வேண்டும், அதை உணர்ந்திருக்க வேண்டும் என்பதை இந்த புத்தகத்துல நம்ம பார்க்கலாம். ஸோ ஹவு மச் வி ஆர் சீரியஸ் அபவுட் இட் சொல்லி பார்த்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். இட்ஸ் நாட் தட் உட்கார்ந்து ரொம்ப சீரியஸா ஹிஸ்டரி உட்கார்ந்து எழுதி டீச் பண்ணணும்னு நினைக்க வேண்டாம். whenever we get an opportunity we have to talk about it. Very important. இன்னைக்கு people are very busy and especially இந்த மொபைல் போன் வந்த பிறகு எல்லாருமே பிஸி தான். பிள்ளைங்களுக்கு கேட்கறதுக்கு முடியல, பெற்றோருக்கும் டைம் இல்லை, எல்லாரும் பிஸி பிஸி பிஸின்னு சொல்லிட்டு we are not passing on such a great truths about God's goodness to the other generation. கண்டிப்பா நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு காரியம். கடைசியாக 5ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது ஸ்டில் they are entering into சொல்லி பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை எல்லாரும் கேள்விப்பட்டு, அந்த ராஜாக்கள் எல்லாம் கேள்விப்பட்டு மிகுந்து சோர்ந்து போயிட்டாங்க. ஐயோ, இப்படி மகத்தான ஒரு காரியத்தை இந்த மாதிரி ஒரு சீசன்ல, தண்ணியே இல்லாம அந்த சீசனா பரவாயில்ல, அவ்வளவு தண்ணி போய் கொண்டிருக்கிற சீசன்ல எல்லாரையும் கடந்து வர வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துடுச்சு. 2ஆம் வசனத்துல அக்காலத்திலே கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நீ விருத்த சேதனம் பண்ணணும். காரணம், நீ இப்ப எகிப்தை விட்டுட்ட, இப்ப நீ கானான் தேசத்துக்குள்ள வந்துட்ட. நான் பண்ண உடன்படிக்கைய நீ ஞாபகப்படுத்தணும். ஆபிரகாமோடு கூட நான் பண்ண உடன்படிக்கைய இன்னைக்கு ஞாபகப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த விருத்த சேதனம் என்ற ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்ய சொல்லுகிறார். உடனடியாக யோசுவா செய்து முடித்ததை நம்ம பார்க்க முடிகிறது. முதல் 9 வசனங்களை பார்க்கும் பொழுது அதுதான் நம்ம பார்க்கிறோம். They were obedient to God's command. அந்த காலத்துல விருத்த சேதனம் மிக முக்கியம். அது தேவனோடு கூட இருக்கிற உடன்படிக்கையை ஞாபகப்படுத்தக்கூடிய ஒரு காரியம். 10-12 வரைக்கும் பார்க்கும் பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கில்காலில் பாளையம் இறங்கி இருந்து மாதத்தின் 14ஆம் தேதி அந்தி நேரத்திலே எரிகோவின் சமனான வெளிகளிலே பஸ்காவை ஆசரித்தார்கள். பஸ்காவின் மறுநாளாகிய அன்றைய தினம் அவர்கள் தேசத்தினுடைய தானியத்திலாகிய புளிப்பில்லாத அப்பங்களையும் சுட்டு கதிர்களையும் புசித்தார்கள். அவர்கள் தேசத்தின் தானியத்திலே புசித்த மறுநாளிலே மன்னா பெய்யாமல் ஒளிந்தது. வெரி இன்ட்ரெஸ்டிங். இது வரைக்கும் அவங்களுக்கு மன்னா இருந்துகிட்டே இருக்குது, மன்னா சாப்பிட்டுட்டு செய்ய வந்த. ஆனா இப்ப என்ன சொல்லிருக்காரு ஆண்டவர், நீங்க செழிப்பான இடத்துக்கு வந்துட்டீங்க, நீங்க உடனே பயிரிடணும், அதை வச்சு நீங்க சாப்பிடணும்னு சொன்னாரு. அவங்களுடைய பிரசன்ட் டேக்கு கீழ்ப்படிஞ்சு, நீ மன்னாவே இருந்தா போதும் எனக்கு இல்லாதபடிக்கு அவங்க கீழ்ப்படிஞ்சு அந்த பஸ்காவை கொண்டாடினாங்க. அதோடு கூட மன்னா நின்றுச்சான். That means they have to depend on God, they have to trust God for the daily needs. இனிமேல் இது வரைக்கும் மன்னா வந்துட்டே இருந்துச்சு, அவங்க அப்பா அம்மாடைய காலத்துல இருந்து மன்னா வந்துட்டே இருந்துச்சு. They do not know what it really means to depend on our own. அததான் இந்த 10ஆம் வசனத்துல இருந்து 12ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். கடைசி பகுதி நம்ம ஆச்சரியமா பார்க்கக்கூடிய ஒரு காரியம் என்னன்னா, பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்த பொழுது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவன பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவனிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, உன்னை சேர்ந்தவன் அல்ல, உன்னுடைய சத்துருவை சேர்ந்தவனும் அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே என்ன சொல்லுகிறீர் என்று கேட்கிறான். உன் கால்களில் இந்த பாதரட்சிகளை களைத்து போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். யோசுவா அப்படியே செய்தான். அதோட முடிஞ்சது. தேவன் மோசேக்கு அப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாட்டை வித்தியாசமா கொடுத்தார். எரிகிற இங்க ஒரு மனுஷனாக நின்று அந்த செய்தியை கொடுக்கிறார். அப்பொழுது யோசுவா பயந்து தன்னுடைய செருப்புல களைத்து போட்டு, ஆண்டவரே நீர் என்ன சொல்லுகிறீர் என்று கேட்டதாக நாம் பார்க்கலாம். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தேவனாகிய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார், நீ முன்னால போகலாம் சொல்லி சொல்றதை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம யோசிக்க வேண்டிய கேள்விகள் என்று பார்த்தோம்னா, முதலாவது காரியம், திடன் கொண்டு பலமனதா இருக்க நம்மளால ஏன் கூடாம போகிறது, என்னென்ன ரீசன்ஸ் சொல்லி எழுதி பார்த்தோம்னா ரொம்ப நல்லா இருக்கும். Do you have faith like Rahab? அவ எப்படி அருமையான விதத்துல தேவனை குறித்து அறிந்திருந்தா, உறுதியா நம்பினா. அவளுக்கு அந்த மக்களை குறித்து சொன்ன வார்த்தைகள் ரொம்ப ஆச்சரியமா இருக்கிறது. கடைசியாக, how do I face an unknown future? நம்ம எல்லாருக்கும் அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். எந்த ஏஜ் குரூப்பா இருந்தாலும் சரி, அது ஒரு பெரிய சேலஞ்ச் தான். எப்படி
ஒரு நமக்கே தெரியாம இருக்கக்கூடிய ஒரு ஃபியூச்சரை சந்திக்க போகிறோம். யோசுவா புஸ்தகத்துல அதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து நம்ம படிக்கலாம், ஜெபிப்போம். எங்களை அதிகமா நேசிக்க அன்பின் ஆண்டவரே, இந்த நாளிலும் யோசுவா புஸ்தகத்தை நாங்கள் படிக்க துவங்கினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த முதல் 5 அதிகாரங்களிலே வாசிக்கக்கூடிய இந்த பகுதியின் மூலமாக எங்களோடு கூட இடைப்படுவதற்காக ஸ்தோத்திரம். நாங்களும் ஆண்டவரே சுதந்திரிக்க வேண்டிய காரியத்தை விசுவாசத்தோடு, வேத வார்த்தையின் அடிப்படையோடு கூட, உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறோம் என்ற நம்பிக்கையோடு கூட செய்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட இருக்கிறேன் என்ற பெரிய நம்பிக்கையை தந்திருக்க ஸ்தோத்திரம். அதோடு கூட வெற்றி சிறக்க எனக்கும் எங்களுக்கு உதவி செய்யும். இந்த பகுதியை நாங்கள் தொடர்ந்து படிக்கும் பொழுது தேவன் எங்களோடு கூட இடைப்படுவீராக. உம்முடைய வார்த்தையை நீர் கனப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.